ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பஞ்சான தரமான 4வது வாரத்தோட 5வது நாள் மதிய ஓட்டு ரிசல்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனாலும் ஒரு சில பேர் வந்துட்டு இவனுக்குலாம் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா, இல்லை மெயின் மறந்துட்டேங்க சாரிங்க இதை இப்போ பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களான்னு தெரியல. பட் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து மேலே வர முடியும். நீங்கள் இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்களே இருக்க முடியும், ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 2 பேர் கதையை சொன்னாங்க. அந்த 2 கதையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துச்சு. ஒன்று, கதை சொல்லும்போது ஒழுங்காக சொல்கிறது எப்படி, ஒழுங்காக சொல்லணும்னா எத்தனை பேர் திட்டுவாங்க, யார் யாரெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, அவங்க பண்ணுற விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து சொல்லணும், இல்லைனா இவன் தற்பெருமை பேசுகிறான்ற மாதிரி தவறாக போயிடும். ஆனால் 2 பேருமே வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு எஃப்ஜேவும் சபரியும் சொல்லிக் கொடுத்தாங்க. நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு திறமை இருக்குது 2 பேருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து நல்ல திறமைசாலி, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட், ஆனால் தலைக்கணமத்தோடு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். அவர் கதை நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துன்னு போயிட்டார். ஜவு மிட்டாய் கூட இல்லை, ஜவு மிட்டாய் அப்படி சொல்லணும். சபரி வந்து நிறைய ஹெல்ப்பு, எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை வந்து இங்கே சொன்னதில் வந்து தவறே கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் தற்பெருமை மாதிரி இருந்துச்சு. பட் தற்பெருமையோடு சொல்கிறதுல தப்பே இல்லை, ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை வந்து சொன்னார், ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன கதையில் எந்த கதை பிடிச்சிருந்தது, இவங்க 2 பேர் கதையில் எந்த கதை பிடிச்சிருந்ததை சொல்லுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா இந்த போரிங் இதில் வந்துட்டு எல்லாரும் வாட்டர் மெலனையும் நம்ம எஃப்ஜேவையும் தான் வந்து தாக்குன்னு தாக்கியிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு போரிங்னா யாரை சொல்வீங்க அப்படிதான் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு அரோராவை வந்து திவாகர் அழகாக சொல்லியிருந்தார். எல்லார் வீட்லேயும் வந்துட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இல்லை அப்பாவுக்கும் பையனுக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். இவங்களாம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கு அவங்க தான் காரணம், இப்போ நான் நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு கதையாக சொன்னாங்களே, இது போரிங் அப்படின்னு தெளிவாக நெத்தி அடித்த மாதிரி சொன்னார். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாவே பயப்படுறாங்க. சொன்னால் கோச்சிப்பாங்க, சொன்னால் வெளியில் தப்பாக போயிடுது. தப்பே கிடையாது. அது அழகாக திவாகர் வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தப்பாக்கு முதல்ல பொன் குழந்தை பிறந்தும் பிடிக்கவே இல்லை, கடைசியில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகல பொண்ணாக அந்த பொண்ணு தான் இருந்துச்சுன்னாரு. அவ்வளோதான் அந்த ஷாட்டுக்குள்ளே நடந்த விஷயம் தான் இவங்க அரோராவோட கதை. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் போரிங்கில், ஆனால் எல்லோரும் திவாகர் தான் தாக்குவாங்கன்னு தெரியும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நான் கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,89,065 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38.99. ஸோ ப்ரொமோத்ரியில் தான் வந்துட்டு கானா வினோத்தை பார்த்தேன். அந்த இது காமெடி வலிக்குதா, அந்த டாக்டர் படத்தில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த விளையாட்டை வந்து இப்போ விளையாடுறாங்க. ஏங்க ப்ரொமோத்ரியில் போய் அந்த இதை போட்டிருக்கீங்களே, அப்போ இன்றைக்கி பெஸ்ட் ஓஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் கொடுத்த தகவல் படி பெஸ்ட் ஓஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு இல்லையா. ஏன் அப்படின்னா எல்லாமே ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தீர்மானிச்சிருக்கார் போல இருக்குது. ஏன்னா இந்த வாரம் பண்ண அந்த வீக்லி டாஸ்க்கை இவங்க வேறு மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க, செம்மையாக டிஆர்பி எகுரும் அப்படின்னு. ஆனால் செம்ம சொதப்பல் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் மெம்பர்ஸ் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய அவுட்புட்டாக வருது. அதனால தான் இது வரைக்கும் பெஸ்ட் ஒஸ்ட்டு அந்த விஷயங்கள் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் கானாவிடத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். திறமை அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் அந்த இலக்காரமாக பார்க்குறது, கொஞ்சம் கெத்து காட்டுறது, கொஞ்சம் வந்துட்டு அசிங்கப்படுத்துறது, இந்த கலாய்க்கிற விஷயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நல்லா பண்ணால் இன்னும் சூப்பராக வரலாம். அது மட்டும் இல்லாமல் 2,90,000 ஓட்டு இந்த சீசன் 9 யாருமே இது வரைக்கும் வாங்கவே இல்லை. கானா வினோத் வாங்கியிருக்காருன்னா அது அவருடைய அந்த விளையாட்டுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் கண்டிப்பாக இது ஃபாலோ அப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ அப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வியானா நேற்று புரட்டி எடுத்தாங்க கானா வினோத் பண்ண விஷயங்கள். அதேமாரி கானா வினோத் அவங்க சொன்ன உடனே அந்த சபையில் வந்துட்டு வியானாவை அசிங்கப்படுத்தணும்னு கானா வினோத் அங்கே வந்து ஒன்று பண்ணார் பாருங்க, போட்டு கொடுத்தார் பாருங்க. அவங்க வந்துட்டு இந்த என்ன சப்பி வந்துட்டு அந்த சாப்பாடை வந்துட்டு அந்த சாப்பாடு செட்டிலே போட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். உங்களுக்கு அவர் தோணுதான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இவங்க சொன்னால் நான் செய்வேன், பழி வாங்குவோம் அப்படின்னு பண்ணுறது தவறு. அதை வந்து அவர் திருத்திக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும். 2வது பிளேஸ் தான் நம்மளுடைய விஜய் பார்வதி சும்மா ஷார்ப்பாக வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,15,618 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.59. பார்வதிக்கு இன்றைக்கி செம்ம ஷாக் கொடுத்துருக்காரு திவாகர். என்ன ஷாக் கொடுத்தாருன்னா, கூட நல்லா ஜாலியாக பேசினார். நேற்றுலாம் வந்து 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், கொஞ்சம் வாய் வார்த்தைகளை வந்துட்டு கொஞ்சம் விடலாம், கம்மி பண்ணியிருக்கலாம், விடாமல் விட்டுருக்கலாம். பட் வேறு வழி கிடையாது. ஒரு சில ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி கத்தனா தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் ரம்யா வந்து டங்கு டான்ஸ் ஆடுறாங்க, எஃப்ஜே ஒரு மாதிரி பொருளை வச்சு காட்டும்போது இவங்க பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி திவாகர் ஒரு ஷாக் கொடுத்தாரு. என்னென்னா போரிங்கும் ஒஸ்ட்லியே வந்துட்டு பார்வதி சொல்லிட்டாப்புல. அவங்களே ஷாக் ஆகி என்னையே சொல்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்ல வந்தார்னா, நம்மளை பற்றி நம்ம தான் சொல்லி ஆகணும். அப்படின் போது நீ தாய்லாந்துக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருக்க, அவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து பிரபலமாக இருக்க, அதை நீ ஏன் அங்கே சொல்லலை?
உன்னை பற்றி நீ தானே சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க எந்திரிச்சு இல்லை செல்ஃப் டப்பா அடிக்க வேணாம் நான் நினச்சேன், என்னை பற்றி தற்பெருமையாக நான் பேச வேணாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா இது ஒரு ப்ரொமோஷன் தான், ஒரு வகையான ப்ரொமோஷன் தான். அதனால் திவாகர் சொன்னதில் தப்பே கிடையாது, இவங்களும் அதை செஞ்சுருக்கலாம். அதை மட்டும் சொன்னவொடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் அதுலேருந்து 2 பேருக்கு முட்டிக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவர் சார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பிரியும் போது கேவலமாக இருக்குது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,15,584 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.59. கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. சரிங்களா? அதனால் அதே மாதிரி வந்துட்டு ஆர்கானிக்காக தான் கமருதீனுக்குலாம் ஓட்டு வருது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸுக்காக அவர் விளையாட முயற்சி பண்ணாலும் அவருடைய உண்மை முகம் அப்பப்போ எட்டி பார்த்துருது. அப்படி தான் நேற்று வந்து கலாய்ச்சி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூட பண்ணார். ஆனால் ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணார். சபரி வந்துட்டு கடைசியாக நான் போகும்போது கப்பு வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாயில் கொடுக்கணுன்னு, இப்போ நாங்களே எதுக்கு வந்திருக்கோம்னு கலாய்ச்சார். அது உண்மையிலேயே சிரிப்பாயிடுச்சு. செம்மையாக சிரிப்பு வர வச்சுது. அந்த மாதிரி யதார்த்தமாக பேசுகிறதுல தப்பு இல்லை, உள்நோக்கத்தோட உள்குத்தோட வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது தான் கொஞ்சம் காண்டா இருந்துச்சு. அதே மாதிரி கமருதீனோட கதை வந்து நிறைய பேருக்கு வந்து சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்திரிச்சு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, என் ஃப்ரெண்டு இறந்துருக்கான்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு முக்கியத்துவமாக தெரியலையா அப்படின்னாரு. அவங்க சொல்கிறது இறந்ததை சொல்லலை, முக்கியத்துவமாக இல்லை, இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கொஞ்சம் புரிதல் வந்துட்டு இன்னுமே கமருதீன் கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. நேற்று வந்து பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு அதை வேறு யாருக்குன்னா கொடுக்குறீங்களான்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டப்பலாம் அந்த யாரானி அந்த பையன் அந்த டாஸ்க்கில் கமருதீன் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,11,490 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் 15.04. அரோரா அப்பா இன்னும் 1,11,000 ஓட்டு எப்படி வருது எனக்கு சத்தியமாக புரிய மாட்டுது. இப்போ கமருதீன் விஜய் பார்வதி கானா உணவத்தில் தப்பு நல்லது கெட்டது எல்லாமே வாங்கிட்டாங்க. ஏதோ டாஸ்கில் வந்தால் வெறித்தனமாக எல்லோரும் கலந்துக்கிட்டு அச்சு நவுத்துறாங்க, நாக் அவுட் பண்ணுறாங்க. அரோரா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க. மற்றபடி ஏதாவது டாஸ்கில் ஏதாவது சம்பவம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள், இல்லவே இல்லை. கொளுத்தி போட்டாங்க. அரோரா ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் நடந்த விஷயங்களை கொளுத்தி போட்டு கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஒரு பெரிய சண்டையை உருவாக்குனது அவங்க தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை பண்ண இவங்களுக்கும் இவ்வளோ ஓட்டு போடுறாங்க மக்கள்ன்றது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க இந்த பிக் பாஸ்க்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆனால் வந்து அரோரா வெளியே அனுப்பணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அரோரா இந்த வீட்டில் இந்த வாரமும் தப்பிக்கிற மாதிரி இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,09,676 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 14.79. ஸோ கலையரசன் அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து நிறைய பேர் வந்து கலையரசனோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குது, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, இவர் இது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எஃப்ஜே வந்துட்டு கதையாக சொன்னார், அவரோட கதையாக சொன்னார். அந்த கதையை விட கலையோட விஷயங்கள் அவ்வளோ அச்சீவ்மெண்ட் இருக்குது சின்ன வயசில். சரிங்களா? அதாவது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து பெருசாக வந்துட்டு தற்பெருமையாக இது வரைக்கும் எங்கேயுமே பதிவு பண்ணலை. நிறைய பேர் அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது பண்ணலை. ஆனாலும் பிக் பாஸ்க்கு தேவையான கண்டென்ட்டை இன்னும் கொடுக்கல. கொஞ்சம் அங்கங்கே பேசினாலும் பெருசாக அவர்கிட்ட இருந்து அவுட்புட் வரல. ஓட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அரோராக்கும் கலையரசனுக்கும் பயங்கரமான ஒரு முட்டல் இருக்கும். ஆனால் 2 பேருக்கு ஒரு 2,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலையரசனை விட அரோரா வெளியே போடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,41,434 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.